விருதாச்சலம் அருகே வளைகாப்பிற்கு சென்ற கர்ப்பிணி பெண் ரயிலில் இருந்து தவறி விழுந்து உயிரிழந்த நிலையில் அவரது இறுதி சடங்கு இன்று நடைபெற்றது. அவரது உடலை பார்த்து உறவினர் கதறி அழுதது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தகவல்களை விவரிக்கின்றனர் செய்தியாளர்கள் கசாலி மற்றும் பவித்ரகுமார். சென்னையிலிருந்து நேற்று முன்தினம் புறப்பட்ட கொல்லம் விரைவு ரயிலில் குடும்பத்தினருடன் பயணித்த கர்ப்பிணி கஸ்தூரி வாந்தி எடுப்பதற்காக ரயில் படிக்கட்டில் அமர்ந்த போது ரயிலில் இருந்து தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. கஸ்தூரி தவறி விழுந்ததும் குடும்பத்தினர் ரயில் பெட்டியில் இருந்த அபாய சங்கிலியை இழுத்து ரயிலை நிறுத்த முயற்சித்துள்ளனர். ஆனால் ரயில் பெட்டியில் இருந்த அபாய சங்கிலி வேலை செய்யாததால் ரயில் சுமார் 8 கிலோமீட்டர் தூரம் கடந்து நின்றுள்ளது. ரயில்வே போலீசார் பொதுமக்கள் உதவியுடன் சுமார் 3 மணி நேர தேடுதலுக்கு பிறகு கஸ்தூரியின் உடலை மீட்ட நிலையில் இந்த சம்பவம் குறித்து ரயில்வே போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே விருத்தாச்சலம் அரசு பொது மருத்துவமனையில் உடற்கூராய்வு செய்யப்பட்டு கஸ்தூரியின் வயிற்றில் இருந்த ஆண் சிசுவும் வெளியே எடுக்கப்பட்டு ஆம்புலன்ஸ் மூலம் சென்னை திரிசூலத்தில் உள்ள இல்லத்திற்கு கொண்டு வரப்பட்டது. திருமணமாகி 8 மாதங்களே ஆன கஸ்தூரிக்கு நாளை வளைகாப்பு நடைபெற இருந்த நிலையில் சொந்த ஊர் சென்றவர் சடலமாக மீண்டும் சென்னை கொண்டு வரப்பட்டது அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திரிசூலத்தில் உள்ள இல்லத்தில் நடைபெற்ற கஸ்தூரியின் இறுதிச் சடங்கில் ஏராளமான உறவினர்கள் கண்ணீர் மல்க அவருக்கு அஞ்சலி செலுத்தினர். தனது மனைவியின் முகத்தை பார்த்து கணவர் சுரேஷ்குமார் கண்ணீர் விட்டது காண்போரை சோகத்தில் ஆழ்த்தியது. சடங்குகளுக்கு பின் கஸ்தூரி மற்றும் அவரது சிசுவின் உடல் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது. இதுகுறித்து கஸ்தூரியின் உறவினர்கள் வசந்தா, கல்பனா மற்றும் பாஸ்கரன் ஆகியோர் கூறுகையில், வண்டி அது மட்டும் நின்றுச்சுன்னா என் பாப்பாவுக்கு அடிச்சுன்னா ஏதாவது ஒரு 2 நிமிஷம் ஏதாவது காப்பாற்றிருக்கலாம். சப்போஸ் பாப்பாவுக்கும் உயர்ந்தா கூட பாப்பாவும் காப்பாற்றிருக்கலாம், இல்லை குழந்தையும் ஏதாவது காப்பாற்றிருக்கலாம். ஒன்றுமே பண்ண முடியல, இது உசுறு போச்சு. இப்போ ரேஸை பிடிச்சி விட்டாச்சுன்னா ஒரு கீழே வந்து அந்த ட்ரெயின்ல தூக்கி போட்டு விருதாச்சலம் ஹாஸ்பிட்டல் நாங்கள் பார்த்துப்போம்ல, ஏதாச்சும் ஒரு உயிரை காப்பாற்றிருப்போம்ல. எங்களுக்கு உண்மையில வந்து வரக்கூடாது. அந்த ட்ரெயின்ல என்ன எல்லாம் சேஃபா இருக்கணுமோ அதெல்லாம் வந்து இருக்கணும். கஸ்தூரி உயிரிழந்தது குறித்து ரயில்வே போலீசாரும் கோட்டாட்சியரும் தனித்தனியே விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்தியாளர் பவித்ரகுமார் வழங்கும் கூடுதல் தகவல். இது குறித்து அவர்களது உறவினர்கள் கூறுவது என்னவென்றால், அந்த அபாய சங்கிலி ரயில்வே துறையினரால் ரயில் பெட்டிகளில் இருக்கும் அபாய சங்கிலி உடனடியாக வேலை செய்யாததன் காரணமாகவே துரிதமாக நடவடிக்கை எடுத்து அவரை காப்பாற்ற முடியாமல் போனதற்கான காரணம் என்று கூறுகின்றனர். இது குறித்து ரயில்வே துறையினர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இது போன்ற அசம்பாவிதங்கள் வேறொருவருக்கும் நடக்காதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். கல்பனா. நன்றி பவித்ரகுமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.